7 பட்ஜெட்டுமே ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத பட்ஜெட்டுங்கிற பேர் வாங்கியிருக்குது. அதுதான் நிர்மலாவுடைய சாமர்த்தியம். ஒரு பட்ஜெட்டாவது சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பாஜகவுடைய ஆட்சி நீடிப்பதற்கான பட்ஜெட், மக்களுக்கான பட்ஜெட் இல்லை. 40க்கு 40 போது அவங்க எப்படி கொடுப்பாங்க? அதுக்கு முன்னாடியே இங்கே வெள்ளத்தில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது அந்த இன்னைக்கு நிதி அமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கலாம், அந்த அம்மா வந்ததுங்க. என்னென்னமோ கதை பேசிட்டு ஒத்த பைசா மக்கள் வெள்ளத்தில் முடிஞ்சு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஈவிரக்கம்லாம் போனவங்க அவங்க. ஒரு பைசா அந்த பேரிடர் பணம் கொடுக்கல. அதே மாதிரி கேரளா வெள்ளத்தில் முழுகிக்கிட்டு இருந்த நேரத்தில் 3000 கோடி ரூபாயை செலவு பண்ணி பட்டேல் சிலையை தந்த கூட்டம் அது. மக்களுக்காக அவங்க என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரர்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க? இதே ஆந்திராவுக்கு கொடுக்காம இருந்ததுக்கு ஆந்திராவில் இருக்கிற பிஜேபியை போராடி இருப்பாங்க, கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபி போராடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தான் அந்த பிஜேபி செஞ்சது ரைட்டு தமிழில் கெடுன்னு சொல்கிற ஆளுங்க. நிதியமைச்சர் பதவி எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வரணும். எலெக்ஷனை பார்க்காத ஒரு அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? மக்களை பற்றி என்ன தெரியும்? என்ன கஷ்டம் தெரியும்? சுகமாக அரசாங்க காசுல ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மையாருக்கு மக்களுடைய கஷ்டம் என்ன தெரியும்? அவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுத்தா எப்படி தான் இருக்கும்? அதனுடைய விளைவு தான். ஏமாற்றன்னு நான் சொல்லவே மாட்டேன். இதைத்தான் எதிர்பார்த்த அந்த அம்மா இவ்வளோ தான் செய்யும்னு தெரியும், அதைத்தான் அது செஞ்சது. அதுக்கு உருப்படியாக ஒன்றுமே 7 பட்ஜெட் போட்டிருக்குது. ஏதாவது ஒரு பட்ஜெட் உருப்படியான பட்ஜெட் சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம் சார். பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. 3வது முறையாக மோடி அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டு. இதில் நிறைய எதிர்பார்ப்புகள் எழுந்தது. வேலைவாய்ப்புக்கு வழி செய்வாங்க, வரியெல்லாம் குறைப்பாங்க அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்குற விதமாக ஏற்கனவே இருந்த வரிச்சுமையை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு போன்ற பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒரு சலுகையும் ஒரு அறிவிப்புமே இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? அந்த அம்மா 7 பட்ஜெட் சப்மிட் பண்ணியிருந்துங்கிறாங்க. அதில் ஒரு ரெக்கார்டு என்னன்னாக்கா 7 பட்ஜெட்டுமே ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாத பட்ஜெட்டுங்கிற பேர் வாங்கியிருக்குது. அதுதான் நிர்மலாவுடைய சாமர்த்தியம். ஒரு பட்ஜெட்டாவது சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு என்ன பயம்னாக்கா, தங்க விலை குறைஞ்சிருக்குது. நீங்கள் எதாக இருந்தாலும் இன்னும் 1 மாதத்துக்குள்ளார வாங்கிடுங்க. ஏன்னா இடைத்தேர்தலுக்கு அதை குறைச்சிருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுன்னாக்கா தங்க விலை இப்போ 2000 ரூபா குறைஞ்சிருக்கிறாங்க. 5000 ரூபாய்க்கு மேலே ஏறிடும். அதனால் வாங்குறவங்களாம் இதுக்குள்ளார வாங்கிடுங்க. இடைத்தேர்தலுக்காக அதை குறைச்சிருக்காங்க. அவங்க பாருங்க, எதையுமே குறைக்கல. ஜிஎஸ்டி குறைக்கல, பெட்ரோல் விலை குறைக்கல, இது கேஸ் விலையை குறைக்கல, ஒன்றுமே தொடலை. யாருக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னே தெரில. தன்னை காப்பாற்றுற தான் சொல்கிற நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அவங்க போட்டிருக்கிறாங்க பட்ஜெட்டு. இது இந்தியன் பட்ஜெட்னு சொல்கிறத விட அவங்களுடைய கூட்டணி பட்ஜெட்டுன்னு தான் சொல்ல. அதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கூட்டணியில் இருக்கிற தன்னை காப்பாற்றுகின்ற 2 ஸ்டேட்டுக்கு மாத்திரம் ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட் மக்களும் இந்த பட்ஜெட்டை எவ்வளோ தூரத்துக்கு ரசித்தாங்கன்னு தெரியலையே. அங்கேயும் எதிர்ப்பு இருக்குது. அவர் சந்திரபாபு நாயுடு எப்போவுமே கொஞ்சம் ஹைடெக் சீஃப் மினிஸ்டர். அவர் ஆந்திராங்கிறது ஒரு விவசாய பூமி. அந்த விவசாயத்தை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். தான் ஊரில் கம்ப்யூட்டர் வேணும், இது வேணும், அந்த மாதிரி ஹைடெக்கு தான் அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பார். இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் பேசிக்கிட்டு இருப்பார். லோக்கலில் இருக்கிற விவசாயிகளை பற்றி அவருக்கு அதனால தான் அவர் காலியானார். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கேன், அவருடைய ஹைதராபாத்லேருந்து விஜயவாடா வரை நான் காரில் வரும்போது கார்லேயே ட்ராவல் பண்ணேன் ஃபுல் டிஸ்டன்ஸும். அப்போ அவங்க பலதரப்பட்ட மக்களை பார்க்கும்போது இவருடைய ஆட்சியை பற்றி நிறைய அதிருப்தியை சொன்னாங்க. அப்போயே இவர் காலி ஆகிடுவார்னு தெரிஞ்சுது. இதை நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தபோது அப்போயே ஒரு காலி ஆகிடு அதே தான். அவர் எப்போவுமே என்னன்னாக்கா கர்நாடகாவோட பெங்களூரோட போட்டி போடுவார். அவங்களோட நம்மக்கிட்ட ஐடி இண்டஸ்ட்ரி பெருசாக வரணும், இப்படி தான் போவார். அவ்வளோ நதிகள் ஓடுது, அவ்வளோ வளமான பூமி இருக்குது. அந்த விவசாயத்தை எப்படி பெருக்கி அந்த விவசாயத்தின் மூலமாக ஆந்திரா ஒரு பெரிய ஒரு வல்லரசாக மாற்றுறதுக்கான எண்ணங்களே சந்திரபாபு நாயுடுகிட்ட இருக்காது. அவர் ஐடியா பூரா எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி தான் போகும். அதனால் அவருக்கு தகுந்த மாதிரி அவருடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமராவதி தானே உன்னுடைய ஆசை, அமராவதிக்கு உனக்கு கட்டடம் பெரிய பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பணம் கொடுத்து பட்ஜெட்டு போட்டாங்க. அவருக்கு அதில் ஒரு திருப்தி. வேறு என்ன அந்த ஆந்திரா மக்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நிதிஷ்குமாருக்கு கேட்குறதுக்கு என்ன வேணும்னு தெரில, அவருக்கு எதையோ கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமாருக்கு ஒரு வகையில் இந்த பட்ஜெட் ஒரு வகைக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நடந்த இடைத்தேர்தலில் அவங்க கட்சி தோக்கடிச்சிருச்சு. இந்த பட்ஜெட் அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது.
இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் உங்களை காப்பாற்றிருக்காங்க, தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க. மோடியினுடைய அதான் பாஜகவுடைய ஆட்சி நீடிப்பதற்கான பட்ஜெட், மக்களுக்கான பட்ஜெட் இல்லை. மக்களுக்கு அதில் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே அடி விழுந்துருக்குது. எந்த ஸ்டேட்டுக்குமே அவங்க எதுவுமே செய்யலை. தேவைகள் பற்றி ஒன்றுமே இல்லை, அது வேலைவாய்ப்புகளை பற்றி ஒன்றும் இல்லை, தொழிற்சாலைகளை பற்றி ஒன்றும் இல்லை. ரயில்வே அப்படியே அளவும் அம்பாவுன்னு விட்டுட்டாங்க. ரயில்வே ஒன்றும் இல்லை. இது உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே சிஸ்டம் இருக்கிற 2வது ரஷ்யாவுக்கு அடுத்த அப்படி மிகப்பெரிய ரயில்வே சிஸ்டம். அதுக்கு பட்ஜெட்டே காணும், ஒன்றுமே புரியலைங்க. இல்லை ஒருவேளை சப்ளிமெண்ட் பட்ஜெட் வருதோ என்னமோ பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். 40க்கு 40 போது அவங்க எப்படி கொடுப்பாங்க? அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து வெள்ளத்தில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது அந்த இன்றைக்கி நிதி அமைச்சர்னு சொல்லிட்டுங்களா அந்த அம்மா வந்ததுங்க. என்னென்னமோ கதை பேசிட்டு ஒத்த பைசா மக்கள் வெள்ளத்தில் முடிஞ்சு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஈவிரக்கம்லாம் போனவங்க அவங்க. ஒரு பைசா வந்து அந்த பேரிடர் பணம் கொடுக்கல. அதே மாதிரி கேரளா வெள்ளத்தில் முழுகிக்கிட்டு இருந்த நேரத்தில் 3000 கோடி ரூபாயை செலவு பண்ணி பட்டேல் சிலையை திறந்த கூட்டம் அது. மக்களுக்காக அவங்க என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. ஏன்னா அவங்க வெற்றிகள் எல்லாமே வந்து ஓட்டிங் மிஷின், எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்கிறவங்களும் அவங்க என்னத்துக்கு மக்களை பற்றி கவலைப்படணும்? இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முன்னாடி இப்போ இந்த எலெக்ஷனில் இப்போ மே மாதம் யாரெல்லாம் பிஜேபிக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு பெருமையாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டவங்க எல்லாருமே இப்போ நான் இனிமேல் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக அதிருப்தியை வந்து ரொம்ப கடுமையாக சொல்கிற அளவுக்கு மாறியிருக்காங்க. பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்து பிஜேபி மேலே உடனே வந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நடுத்தர வர்க்கத்துக்கு வந்துடுச்சு. டேக்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன உணர்ந்துருக்காங்களா அவங்க? அது உணர்ந்துட்டாங்களாங்கிறது இது இல்லை. நான் கேட்குறது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரர்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க? என்ன சொல்ல போகிறாங்க? இதே வந்து ஆந்திராவுக்கு கொடுக்காம இருந்ததாக்க ஆந்திராவில் இருக்கிற பிஜேபியை போராடி இருப்பாங்க, கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபி போராடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தான் அந்த பிஜேபி செஞ்சது ரைட்டு தமிழில் கெடுன்னு சொல்கிற ஆளுங்க. இன்றைக்கி இருக்கிற நிதி அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. தமிழ் தெரிஞ்ச நீதி அமைச்சருங்கிற தவிர அந்த மாளுக்கும் தமிழுக்கும் ஒன்று சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. 2வது அந்த இனத்துக்கே வந்து ஒரு நாடு கிடையாது, சொந்த தாய்மொழி கிடையாது, சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க. அதனால் அதை அவங்க வந்து தமிழச்சின்லாம் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, அது கிடையாது. அவங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சவங்க அவ்வளோதான். அப்போவே தெரியும். நாங்கள் வந்து பல பதிவுகளில் நான் சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒத்த பைசா கிடைக்காது. முதலமைச்சர் வந்து திருப்பி மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுன்னாரு. அப்படி கொடுத்தா ஸ்டாலினுக்கு பேர் வந்துடும் உங்களுக்கு நான் உடனே தெரிஞ்சு போச்சு. இவரே காட்டி கொடுத்துக்கிட்டாரு. உடனே மெட்ரோ ரயிலுக்கு காசு கிடையாது. நீங்கள் சொல்லாமல் இருந்தால் கொடுத்துருப்பாங்க. சொன்னதுனால போய் இதை முடிச்சாக்கா ஸ்டாலினுக்கு பேர் வந்துடுமோ? வரக்கூடாது. அவங்களுக்கு மக்களை பற்றி கவலை கிடையாது. எதிர்கட்சிகள் நாசமாக போகணும், எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்களுக்கு வேண்டியது. எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கிறது? அதை தான் ராகுல் காந்தி சொன்னார். யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் பவர், வி ஆர் லுக்கிங் ஃபார் பீப்புள். So that's why we are happy for being on the opposition side. We are thinking about people. You are always thinking about power, how to sit in the power all the time. That is the only concern for you. அப்படி பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லல. அவர் அவங்களுக்கு வேண்டியது ஒரு அதிகாரம், வெளிநாட்டு சுற்றுப்பயணம், உல்லாச வாழ்க்கை. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த உல்லாச வாழ்க்கைக்கு பங்கம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் மைனாரிட்டி அரசாங்கம் இருந்தாலும் எப்படி பாருங்கள், பதவி ஏற்றுக்கிட்ட உடனே எதுக்காக ரஷ்யா போனார்னு யாருக்கும் தெரியல, எதுக்காக இட்டாலிக்கு போனார்னு யாருக்கும் தெரியல, எதுக்காக ஆஸ்திரியாவுக்கு போனார்னு தெரியல, என்ன பண்ணார்னு தெரியல. உடனே பதவி ஏற்றுக்கிட்ட உடனே அமெரிக்கா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். தட்ஸ் இஸ் லைஃப், ஹாப்பினஸ். சரி, அவருக்கு வயசாகி போச்சு, அந்திம காலம், சந்தோஷமாக இருக்கிறாரு பெரியவர். அதை தவிர வேறு என்ன சாதிச்சிருக்காங்க? எலெக்ஷனில் நிற்காமல் பதவி சுகம் அனுபவிக்கிறவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற நிதி அமைச்சர். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜ்யசபையில் இருக்கவங்க வந்து நிதி அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னுவாங்க. நம்ம ஊர்லேயே வந்து கவுன்சில் இருந்தபோது, எம்எல்சி இருந்தபோது, எம்எல்சியாக இருக்கவங்க வந்து நிதி அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. அண்ணா அந்த பதவிக்கு வந்தார். எம்எல்சியாக இருந்து பதவிக்கு வந்தபோது அன்றைக்கி காங்கிரஸ்காரர்கள் எதிர்த்தாங்க. சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தான் வந்து நீங்கள் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நிதி அமைச்சராக இருக்கணும். அதே தான் பார்லிமெண்ட்டுக்கும். இவங்க இருக்கக்கூடாது. நிதியமைச்சர் பதவி வந்து எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வரணும். எலெக்ஷனே பார்க்காத ஒரு அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? மக்களை பற்றி என்ன தெரியும்? என்ன கஷ்டம் தெரியும்?
சுகமாக உட்காந்துட்டு அரசாங்க காசுல ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மையாருக்கு மக்களுடைய கஷ்டம் என்ன தெரியும்? அவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுத்தா எப்படி தான் இருக்கும். அதனுடைய விளைவு தான். ஏமாற்றம்னு நான் சொல்லவே மாட்டேன். இதைத்தான் எதிர்பார்த்தா அந்த அம்மா இவ்வளோ தான் செய்யும்னு தெரியும், அதைத்தான் அது செஞ்சுது. அதுக்கு உருப்படியாக ஒன்றுமே 7 பட்ஜெட் போட்டிருக்குது. ஏதாவது ஒரு பட்ஜெட் உருப்படியான பட்ஜெட் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு சாதனை 7 பட்ஜெட் வீணாக போன பட்ஜெட் போட்ட ஒரு சாமர்த்தியசாலி நிர்மலாங்கிறது தான் அவங்க செஞ்ச சாதனை. சார், இப்போ அடுத்த முறை நம்ம வந்து தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம், ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இருக்கிற வரைக்கும் சுருட்டிட்டு போகலாம், இருக்கிற வரைக்கும் யார் யாருக்கு நம்ம பதவியை தக்க வச்சுக்கலாம், அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இது கடைசி இது? எலெக்ஷன் கமிஷனும் ஓட்டிங் மிஷினும் இருக்கிற வரையிலும் அவங்கள அசைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. எப்படியாவது எதையா வச்சு உள்ளே வந்துடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் யாருக்காவது தெரியுமா? ரகசியமாக மறைஞ்சே வாழ்கிறாருல்ல, அவர் வெளியே தலை காட்ட மாட்டேங்கிறாரு. இதுவரையிலும் இருந்த எலெக்ஷன் கமிஷனர் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாவே எலெக்ஷன் கமிஷனர் வந்து தான் டெய்லி பேசிக்கிட்டு இருப்பார். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல. எதிர்கட்சிகள் போய் பார்த்தாங்க, அவங்கக்கிட்ட என்ன பேசுனாங்க, நான் என்ன பதில் சொன்னேன், அவங்க என்ன கேட்டாங்க, நம்ம என்ன பதில் சொன்னேன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவர் சொல்லலை. கடைசியில் சொல்கிறார், எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சொல்கிறார், நான் காணாமல் போயிட்டேன்னு சில பேர் சொல்கிறாங்க, நான் இருக்கிறேன்னார். அதை சொல்கிறதுக்கு தான் ப்ரெஸ் மீட் வச்சார். அவர் இருக்காரோ. அது மாதிரி ஒரு கையாலாகாத ஒரு எலெக்ஷன் கமிஷன். கையாலாகாதுன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் வேலையும் அமித்ஷா தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். சும்மா பேருக்கு தான் அவர் இருந்திருக்கார். அமித்ஷா தனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டார். 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க, தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியிலேருந்து 40 எம்பிக்கள் போனாங்க. அதனால தான் வந்து இவங்களை வந்து நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். முன்னெல்லாம் வந்து திருக்குறள் சொல்லுவாங்க, இல்லை புறநானூறு அப்படின்னு நிறைய இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்கள்ல இருந்தெல்லாம் எடுத்து பேசுவாங்க. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பட்ஜெட்டில் வந்து இடம்பெறல. அந்த அளவுக்கு வெறுப்பா சார்? அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 40க்கு 40. அப்புறம் விக்கிரவாண்டி எலெக்ஷனில் என்னென்னவோ செய்யாத வேலையெல்லாம் செஞ்சீங்க, நடக்கலையே. ஒரு கள்ளச்சாராய சாவு, ஒரு அரசியல் தலைவர் சாவு, இவ்வளவு வச்சு அனுதாபாலைக்கு எவ்வளோ உருவாகுண்டோ அவ்வளவும் பண்ணி அத்தனை ஊடகங்களும் வந்து ஆகாயம் நாடே குட்டிச்சவராகிடுச்சுன்னு அவ்வளோ புறம் இது பண்ணிங்க. சாதாரண தொழிலாக கொடுத்தாங்க மக்கள் விக்கிரவாண்டியில். இடைத்தேர்தலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட எதிர்கட்சிகளை காணாம அடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு 1000 ஓட்டில் பாமக டெபாசிட் தப்பிச்சது. இல்லாட்டி எதிர்த்து நின்று அத்தனை பேருக்கு டெபாசிட் போயிருக்குமே. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இதாகிட்டார். இன்னும் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்திய வரைபடத்திலிருந்து விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிறவங்கள வந்து பாஜக ஒதுக்கிடுச்சுங்கிறது இதில் இந்த பட்ஜெட் மூலமாக தெரியுது. ஆனால் பார்த்தாக்கா வடக்குலேயும் பல இடங்களை வந்து அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா ஒரிசாக்காரர் சொல்கிறாரு, எங்கள் மாநிலத்தை அப்படியே புறக்கணிச்சிட்டாங்கங்கிறாங்க. தெற்கு மாத்திரம் இல்லை, வடக்கும் சேர்ந்து ஏறத்தாழ ஒரு 7 சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் யாருக்காக இந்த பட்ஜெட்டை போட்டாங்க? இனி வர்ற 4 காலத்துலேயும் இந்த மாதிரியே ஒரு போக்கு இருந்ததுன்னா தமிழ்நாடு அதை எப்படி கையாள போகுது? இடையில வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் வேற வரப்போகுது. தேர்தல் வரும்போது கூட பாஜக இப்படி தான் நடந்துக்குமா? அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 40 போட்டின்னா நான் உனக்கு காசே கொடுக்க மாட்டேன்னு மக்களை பயமுறுத்துறாங்க. அதை வந்து ஸ்டாலின் சமாளிக்கணும். இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் வந்து அது இல்லாமல் எப்படி நம்ம சமாளிக்க முடியும்? இந்த இருக்கிற நம்முடைய பட்ஜெட்டை எப்படி பிரித்து கொடுத்து எப்படி சமாளிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். தன்னிறைவு பெறுகிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யலாம். பல குடிசை தொழில்கள், கிராமப்புற தொழில்கள்லாம் இது பண்ணிங்கன்னா உற்பத்தி திறன் பெருகும். உற்பத்தி திறன் பெருகும்போது அந்த உற்பத்தி இது மூலமாக நீங்கள் இப்போ நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ணலாம். அது நிதி ஆலோசனை குழு வந்து அரசாங்கத்துக்கு இது பண்ணணும். மத்திய அரசினுடைய உதவி இல்லாமல் செய்யக்கூடிய என்னென்ன தொழில்கள்லாம் இங்கே நடத்த முடியுங்கிறத பார்க்கணும். திட்ட கமிஷன் பல திட்டங்களை சொல்லணும். இது மாதிரி அந்த நிபுணர் குழுவெல்லாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போட்டு இன்கம் ஜென்ரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அவரை கையேந்தணும். அந்த காலத்தில் பாட்டு வந்தது, எம்ஜிஆர் பாட்டு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அவ்வளோதான். அது
என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில். எலக்ட்ரிசிட்டியில் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம், தொழிற்சாலைகளில் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம், பல உற்பத்திகளை நம்ம பண்ணியிருக்கிறோம், பல விவசாய இதெல்லாம் பண்ணியிருக்கோம், தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும் அந்த தன்னிறைவு மூலமாக வருமானத்தை எப்படி பெருக்கிறதுங்கிறது வந்து அந்த நிபுணர்கள் கூட சொன்னாக்கா ஏன் வடக்க வந்து இது கேட்குறீங்க? உன் காசு வேணாம். இப்போது நான் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருந்தேன். அது சென்னை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகமாக இருந்தபோது அதனுடைய பதிவாளராக இருந்தேன். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மீட்டிங் வைக்கிறாங்க, என்ன பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் வருது, நாங்களும் உட்காந்துருக்கோம். எனக்கு கேட்டார் அவர். நான் சொன்னேன், எனக்கு சில உரிமைகள் கொடுத்தாக்க எனக்கு பணமே தேவையில்லைன்னு. என்ன உரிமைகள்னாரு, செல்வந்தர்கள் பல பேர் வந்து எங்கள் மருத்துவமனையில் வந்து சேர்றாங்க, அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்கிற மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் கொடு. ஒரு வருமானத்தில் வந்து இவ்வளோ வருமானத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் இலவச வைத்தியம், இதுக்கு மேலே இருக்கவங்க வந்து காசு கட்டணும். அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்லாப்ஸ் வச்சு நாங்கள் வசூல் பண்ணிக்கலாம் அப்படி வச்சா பல அறுவை சிகிச்சைகளுக்கு, பல பிரசவங்களுக்கு, பல வைத்தியங்களுக்கு நாங்கள் வந்து வசதியானவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷல் வார்டு போட்டு நாங்கள் காசு வசூல் பண்ணிக்குவோம். தன்னிறைவு பெற்றுவிடும், உங்கள் காசே எங்களுக்கு தேவையில்லைன்னு. வி ஹேவ் பிளான்ஸ். ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து 3-4 லட்சம் ரூபா வாங்குகிறாங்க. நான் கவர்மெண்ட்டில் வந்து 2 லட்சத்துக்கு கொடுப்பேன். அதை கட்ட, அதாவது பணக்காரனுக்கு நான் வருமான வரி கட்டுறவனுக்கு நான் அதை வாங்குவேன். அப்படியெல்லாம் என்னால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்தா போதும். அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு உன் காசே தேவையில்லைன்னு. அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு பல்வேறு வகைகளில் வழி இருக்குது. ஆக மருத்துவமனைகளை பயன்படுத்தியே நீங்கள் அரசாங்கத்துக்கு வருமானத்தை பெருக்கிக்கலாம், வரியை போட வேண்டியதில்லை. இந்த ஆலோசனைலாம் அவருக்கு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற திமுகவினுடைய அந்த குழுவினர் அதெல்லாம் சொல்லி அவங்க இது பண்ணணும். எனக்கே இவ்வளோ தெரியுதுன்னு அவங்களுக்கே தெரியக்கூடாது. இப்போ இதெல்லாம் பண்ணாக்கா நீங்கள் வந்து ஏன் மத்திய அரசுக்கிட்ட ஏன் கேட்கணும்? வேண்டாம் போ. இப்போ இங்கே இருக்க பிஜேபி வந்து மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த ரியாக்ஷன் வந்து தெரியாமல் தான் இவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் 2 வகையில் பேசலாம். அதாவது இது அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா, நமக்கு காசு வந்திருக்கும் இல்லை, அதனால் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி பாஜகவோடு இணைந்து காரியம் மாற்றணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டெண்டன்சி, ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம். இல்லாட்டி இப்போ என்ன மாதிரி நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கான வழிமுறைகளை பார்த்து போகலாங்கிறது 2 ஆங்கிளில் பார்க்கலாம். இப்போ பாஜகவினுடைய இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் அவங்களோட இணக்கமாக போயிருந்தாக்க அது வந்துருக்குமா பாருங்கள். நிதிஷ்குமாரும் இவங்களும் வந்து இணக்கமாக போனதுனால அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டாங்க, அந்த புச்சால்தனம் உனக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். நான் உனக்கு ஓட்டு போட்டேன், நீ நல்லது செய்வேன்னு சொல்லி உன்னுடைய பிடிவாதத்தினால வர வேண்டிய காசெல்லாம் போச்சுன்னா அடிபடுறது நான் இல்லைங்கிற எண்ணம் மக்களுக்கு வரலாம். அப்படி மக்களுக்கு வந்ததுன்னா திமுக இது எதிராக போகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்கம் ஜென்ரேஷன், வரிகளே போடாமல் இன்கம் ஜென்ரேஷன் கொண்டு வர முடியும். அண்ணா என்ன பண்ணார், லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ணி விட்டார். வரிகளும் போடல, இதுவும் பண்ணல, லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ணி விட்டார். அதில் வந்து அண்ணா வந்து பெருசாக லாட்ரி சீட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்களாம் பிறந்திருப்பீங்களான்னு மத்திய லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ பெருசாக வந்தது. வரி போடாமல் அரசியல். உடனே என்ன பண்ணாங்க, அன்றைக்கி இருந்த 3% பத்திரிகைகள் லாட்ரி சீட்டை போட்டு மக்களுடைய உழைக்கும் எண்ணத்தை முட்டுச்சவராக்குகிறார்கள், சோம்பேறிகளாக்குகிறார்கள் சொல்லி லாட்ரி சீட்டை எகேன்ஸ்டாக பேசி அதை மூடுறதுக்கு என்ன உண்டு அத்தனையும் பண்ணாங்க. அது இந்த ஆள் அண்ணா வந்து வரி போடாமல் ஆட்சி நடத்தி ஆட்சியை தக்க வச்சுக்குவாருங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது. இப்போ மதுவிலக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க மதுவிலக்கு கொண்டு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து பேசுகிறான், பாண்டிச்சேரியில் குடிச்சுவிட்டு இங்கே வந்து விழுப்புரத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே போய் திருத்தணி தாண்டி போய் கும்மிடிப்பட்டி தாண்டினோடனே அங்கே திருப்பதியிலே தண்ணி அடிச்சுவிட்டு வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். பாலக்காட்டில் போய் தண்ணி அடிச்சுவிட்டு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே குடிக்கக்கூடாது, இங்கே இவன் வசூல் பண்ணக்கூடாது. கேரளாக்காரன் சாவலாம், ஆந்திரக்காரன் சாவலாம், உத்தரப்பிரதேசக்காரன் அவன் தான் இந்தியாவுக்கே லிக்கர் சப்ளை பண்ணுற உத்தரப்பிரதேசம் அவன் சாவலாம். ஆனால் தமிழ்நாடு மாத்திரம் காப்பாற்ற மது விலக்கு கொண்டு வரணும். என்ன பாலிசி இது? ஆக மற்றவெல்லாம் பிழைக்கலாம், நீ பிழைக்கக்கூடாது. திராவிட இயக்கம் தான் சாராயம் வித்தது. காய்ச்சரமா யார்? யோகி ஆதித்யநாத்.
இவன் மோகன் மெய்கன் பிரபுரை வச்சுட்டு காய்ச்சறவனே யோகி ஆதித்யநாத். உன் கட்சி தான் காய்ச்சுது. இந்தியாவுக்கு இந்தியா மாத்திரம் இல்லையா, ஆசியாவுக்கு மிகப்பெரிய மதுபான தொழிற்சாலை மோகன் மெய்கன் பிரபுரி. அது உத்தரப்பிரதேச லக்னோவில் தான் இருக்குது. அந்த மோகன் வந்து அன்றைக்கி ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார், மேயர் ஆஃப் லக்னோ. இவ்வளோ அவருடைய சிலை வச்சுருக்காங்க. மோகன் மெய்கன் பிரபுடைய ஓனர் மோகனுடைய சிலை வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு சாராய சப்ளை பண்ணுறது அவங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து குடிக்க வைத்தான், இவன் குடிக்க வைத்தான், இதுக்கு முன்னாடி குடித்ததே இல்லைங்கிற மாதிரி. அதனால தான் மக்கள் மத்தியில் அது எடுபட்டு இல்லை. கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ விளம்பரம் பண்ணிங்க. லைலா காலேஜ் இதில் வந்து கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்கன்னா, விக்கிரவாண்டி தேர்தலில் அது ஒரு பேச்சா கூட இல்லை, மக்கள் மத்தியில் அது எடுபடவே இல்லை அப்படின்னா. பக்கத்துலேயே தான் நடந்தது. எவ்வளோ பிளான் பண்ணி தான் பண்ணீங்க, நான் எடுபடலையே. ஏன்னா சொன்னவன் யாருன்னு பார்த்தா குடிச்சு முடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். குடியாரா சேர்த்து வீடாக போயிடும், இவன் குடியாரன் விற்கிறதே இவன். அதனால நான் சொல்கிறேன், இதெல்லாம் இன்கம் ஜென்ரேஷன் நம்ம காலில் நம்முடைய உற்பத்திகளை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து வருமானத்தை உருவாக்க முடியுங்கிறத பார்க்கலாம். திருப்பூர் இருக்குது, அவ்வளோ பெரிய தொழில் இருக்குது. அந்த பிஸ்னஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா, எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா, எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு பெரிய இது இருக்குது. இன்றைக்கி நமக்கு வந்து ஆவின் மில்க்கு அபரிமிதமாக கிடைக்குது. ஆவின் ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி இது பண்ணுங்கள், ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நம்முடைய ஐடியில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி உலகம் முழுதில் ஐடியில் இருக்கும் பூரா தமிழன் தான் இருக்கான். பெங்களூரில் இருக்க வந்து பெங்களூரில் இருக்கிற ஐடி கம்பெனியில் யாரா இருக்கான்னு பார்த்தா தமிழன் தான் இருக்கான். அதெல்லாம் வச்சு நீங்கள் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். என்னத்துக்கு மத்திய அரசுக்கு என்னத்துக்கு கையேந்திக்கிட்டு நிற்கிறீங்க? ஒய் கோ டு நிர்மலா சீதாராமன். நம்ம அதிகப்படியான வரியை வசூல் பண்ணி கொடுக்குறோமே, அந்த நம்ம கொடுக்கறதுல பங்கு கேட்குறோம்ல. இனிமேல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. என்ன பண்ணிடுவாங்க? ஆட்சியை கலைச்சிருவாங்களா? இவ்வளோதான் கொடுக்க முடியும், எனக்கு தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம், இவ்வளோக்கு மேலே நான் கொடுக்க முடியாது. அரசியல் சட்டத்தை காட்டு, நான் பார்த்துக்கிறேன். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு அப்போ காங்கிரஸ் அரசாங்கமும் சரி வடக்குக்கு தான் நிறைய பண்ணாங்க, தெற்குக்கு வந்து அதிகமாக பண்ணல அப்படிங்கிற மீனிங்கில் சொன்னாங்க. இப்போவும் அது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இத்தனை இடர்களை மீறி தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள், கர்நாடகா மாநிலங்கள் வந்து நல்ல வளர்ச்சியை அடைஞ்ச மாநிலங்களாக இருக்குது. ஆனாலும் இங்கே இருக்கிறத பிடுங்கி அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அந்த இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் தெற்கு வந்து எப்போவுமே புறக்கணிக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து எப்படி தான் என்ன தான் தீர்வாக இருக்கும்? அதுக்கு தீர்வே கிடையாதுமா. இப்போது அன்றைக்கி வந்து திமுகனுடைய போஸ்டர்லாம் என்னன்னா, சிந்திரி தொழிற்சாலை வடக்கே, முந்திரி தொழிற்சாலையும் இல்லை தெற்கே. சிந்திரி தொழிற்சாலைகள் வந்து மிகப்பெரிய ஃபெர்டிலைசர் பிளான்ட், உரம், ஆசியாவுடைய மிகப்பெரிய உர தொழிற்சாலை சிந்திரியில் வச்சாங்க. அதை தான் போட்டாங்க. சிந்திரி தொழிற்சாலை வடக்கே, சிந்திரிங்கிறது ஊர், அது உத்தரப்பிரதேசத்தில் எங்கே இருக்குது. சிந்திரி தொழிற்சாலை வடக்கே, முந்திரி தொழிற்சாலையும் இல்லை தெற்கேன்னாங்க. இன்றைக்கி அந்த சிந்திரி தொழிற்சாலை அந்த உரங்கள் தேவையில்லை, மூடியாச்சு. ரயில் என்ஜின் செய்வது வடக்கே, ரயில் பெட்டிகள் செய்வது தெற்கேன்னாங்க. அந்த சித்தரஞ்சன் ஏரியா பண்ணுற அந்த ஸ்டீம் என்ஜின்ஸு இன்றைக்கி தேவையில்லைன்ட்டான். பெரம்பூர் கோச் ஃபேக்ட்ரியில் தான் வந்தே பாரத் ரயில் செய்கிறான். கெட்ட எண்ணத்தோடு நீ ஆரம்பித்த, ஆனால் எங்களுக்கு தான் எல்லாமே லாபமாக முடிஞ்சுது. நீ வளர்ந்து நீ ஆரம்பித்தது பூரா காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லைன்னு ஆகிப்போச்சு. அதே சமயத்தில் எங்களை வந்து ஒரு பேருக்காக ஆரம்பித்த தொழிற்சாலைகள் பெரிய தொழிற்சாலைகளாக மாறி இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வந்து என்ஜினியரிங் ஸ்கில்லு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட மாணவர்கள் நிறைய தயாராக இருக்காங்க. நிறைய பேர் ஸ்கில்ஸை படித்தவங்க இருக்காங்க. பயன்படுத்தினாக்க நாளைய உலகத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். திட்டங்களை நீங்கள் போட்டு செய்யுங்க, காசு எல்லாமே செய்யலாம்.